ஓகே. ஆக்சுவலா வந்து நேத்து நைட் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரசன்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க. இப்பவும் கூடவே இருங்க. ஸோ தேங்க்ஸ் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அ நேத்து நைட் ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணும்போது, சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம்? யூசுவலா வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படியே காலைல குளிச்சு கிளம்பி தல சீவிட்டு வந்துருவேன். தோன்றத பேசிட்டு போயிடுவேன். பட் இங்க வந்து கரெக்ட்டா பேசிறணும். ஏன்னா எப்பயுமே ஏதாவது உளறிருவேன். ஜாலியா ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்ப சரியா அட்ரஸ் பண்ணிறணும் எல்லாரையுமே. கரெக்ட்டா பேசிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா, அ எல்லாருக்குமே அது சிமிலரா அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்றது தி ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏறுன எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பெர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ அ அ இந்த சோசியல் மீடியால சின்னதா ஏதாவது நமக்கு புடிச்ச ஒரு நபர பத்தி குட்டியா வந்தா கூட ஒரு மாரி கோவம் வரும்ல சார். அந்த அளவுக்கு பெர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும்போது, திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்துல இருக்கவங்கள நெறைய டச் பண்ணி, "என்ன இப்படி சொல்றாங்க? எது இப்படி அவர் தலைவன் வேற ரகம்." ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, "துள்ளாத மனமும்" படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து துள்ளுவத இளமை சாரி அதான் சொன்னேன்ல சார் எப்பயாவது உளறிருவேன்ட்டு. இந்த உளறிட்டேன் சார். 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துள்ளுவத இளமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடுச்சுன்னா நின்னு கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்ல வந்து டேப் ரெக்கார்டரோ இல்ல டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்ல தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசெட்ட வாங்கிட்டு போய் அங்க கேட்பேன். அப்படியே கட் பண்ணா ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்பவும் பாட்ட வந்து வெளியில கேட்டிருப்போம். அப்ப வீட்டுக்கு டிவில வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனல்ல வரும். அப்ப நின்னு பார்த்துட்டுருப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசெட்லேருந்து சிடியா மாறும்போது, கம்ப்யூட்டர்ல வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதுல வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். வின்னாம்ப். எஸ் வின்னாம்ப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு அ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார்து தான். ஸோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது மியூசிக் டைரக்டர் யாருன்னுலாம் தெரியாது. மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பிச்சோம். ஒரு 10த் படிக்கும்போது யார் இந்த பாட்ட போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சோம். ஸோ அங்கேருந்து அப்படியே டிராவல் ஆயி வந்துட்டே இருந்தா, இந்த ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பாட்டு போடுவாங்கல்ல. ஸோ அந்த பாட்டுல சாரோட மியூசிக்ல வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. அத பார்த்துட்டு இதே மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடிக்குது பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுனது. அங்கேருந்து சன் மியூசிக்ல வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது என்ட்ட கேட்டாங்க. எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நேர்ல பார்க்கும்போது சொல்லல. நான் இப்படி இங்க நின்னு தான் இத சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார். ஸோ அதனால சன் மியூசிக்ல வந்து எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியா வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்ப சேனல்ல வந்து செம்ம மாஸா பயங்கரமா ஒண்ணு பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. பட் அந்த ஷூட்ல என்ன ஆச்சுன்னா, போட்ல முன்னாடி நின்னு போயிட்டு இருக்கும்போது, இந்த போட்ட லைட்டா திருப்பிட்டாங்க சார். தண்ணிக்குள்ளார விழுந்துட்டேன். சரி ஓகே. செம்ம மாஸா பண்ணணும்னு நெனச்சீங்க. பட் காமெடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, மியூசிக் இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நெறைய மாஸான மியூசிக்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலா என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம். இது ஃப வீ அங்க ஆக்சுவலா என்ன நடந்ததோ அது வீடியோல ரெப்ளிகா ஆவணும். அந்த மாரி ஃபன்னாவே இத ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாஸா போட்டிருந்தீங்க சார். ஆனா, அ சென்னை 28ல வந்து ஜெய்க்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பீங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்கும்னா, பயங்கர மாஸா ஆரம்பிச்சு போயி, ஜெய் பாத்ரூம்ல உட்கார்ந்து அழுகுற மாரி காமெடியா முடிஞ்சிருக்கும். எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி, என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து "ஹே வாராண்டா" பாட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ எனக்கு அவ்வளோ பெர்சனல் யுவன் சார். பிரதர் ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதுனே நினைச்சிட்டு இருந்தேன். நெறைய நெறைய காலேஜ்ல பேர். இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் ஏறும்போது "ஹே வாராண்டா" தான் சார் போடுறாங்க. ஸோ அப்படி அ யாருக்கோ போட்ட பாட்ட எனக்கா ஓன் பண்ணிக்கிட்டது போய், இப்ப எனக்குன்னு ஆஹா! என் தலைவன் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியா, சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றேன். ஸ்வீட் ஹார்ட் பண்ணதுக்காக. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் சார். ஃப்ரம் த டே ஒன் அந்த நரேஷன்ல ஆரம்பிச்சு, இப்போ வரையுமே ரொம்ப அ ரொம்ப கிரேட்ஃபுல்லா நெறைய இடத்துல நானும், சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் அண்ட் இதெல்லாம் பார்த்துருக்கேனே. உங்க கால் வரும். 2 பேரும் இப்படி வச்சுக்கிட்டு, யுவன் சார் கால் பண்றாரு நமக்கு. அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாய்ங்க. மிஸ் பண்ணிருவாங்க. மாத்தி மாத்தி. எஸ். ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து மார்ச் 14த் தியேட்டர்ல வருது.
ஒரு ரொமான்டிக் ட்ராமா த கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 14 தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்க. அண்ட் ஸ்வீட் ஆர்ட் ஆரம்பிச்சதை தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே. அது முழுக்க முழுக்க காப்பாற்றிருக்கான். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய இருக்கும், எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருந்தது. ஐ நெவர் ஃபர்கெட் தட். 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுண்ணே, நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரினில் வேலைக்கு போகலான்னு சொல்கிறாங்கண்ணே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன், ஜோக்காக சொல்கிற மாதிரி. அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் போக சொல்கிறாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு உடனேயும் அந்த ஒரு செகண்ட் சுனித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படி அமைதியாக உட்காந்துதான். டே டென்ட் மீன் தட்ரா, நான் மீன் பண்ணி சொல்லல, போயிட்டு வா நம்ம பண்ண தானே போகிறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா. அதுலேருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு 4-5 ஹார்ஸ் வந்து சுனித் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. பிகாஸ் ஹீ லவ்ஸ் சினிமா ரொம்ப. ஸோ அது ஏதோ ஜோக்காக சொன்னேன். ஆனால் பட் நான் சீரியஸாக சொன்னது, இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது. அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற இது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா மார்ச் 14 தேட்டரில் இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சுனித் டர்ன்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஸோ ரொம்ப 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 பெருமையாக நான் சொல்லிப்பேன், ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு. லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஆர்ட். தேங்க்ஸ். ஏன்னா தைரியமாக போட்டான் ரியோராஜ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்டைலாக வந்து பயங்கரமாக ஹேர் கீர்லாம் பண்ணி பயங்கரமாக க்ரூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே யோசிப்பாப்புல. அந்த படத்தில் ரொம்ப அழகாக நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ்டா, கேட்கும்போது ஜாலியாக இருக்கு. ஓகே. அண்ட் தேசிங் பெரியசாமி சார், இளன் பிரதர், பொன்ராமண்ணா, ஸோ சார், ஸோ சுரேஷ் சார், ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆமாம் சார், உண்மையிலேயே போஸ்டர் ரெஃபரன்ஸ்க்கு நாங்கள் வந்து கண்ணும் கண்ணுக்குள்ளே எடுத்தால்தான் பார்த்தோம். அண்டு படத்தில் பியார் பிரேமா காதல் சம்மந்தமாக நிறையா இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகே. செந்தில் சார் படம் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃப்ரம் தேர் நாங்கள் நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்குது நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம். ஸோ அதை வந்து வெளியிலேருந்து யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும்ல சார், அந்த கான்ஃபிடென்ட் 5 ஸ்டார் செந்தில் சார் தான் கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து எங்கள் படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கல் டீம், எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர். ஐ திங்க் இதுவரை நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஆர்ட் தான். ஸோ நிறைய பேச மாட்டாப்புல, ஐ மீன் எங்ககிட்ட. ஸோ டே ஒன்லேருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஐ மீன் உனக்கு தெரியும் பழனிசாமி, நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம். அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார். ஐ மீன் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருன்னா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்புல. ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி. ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும். தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் தமிழரசன், சிவா பிரதர், ஸ்ரீதேவி, ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். எல்லாருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக, ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித், ஜோ, அடுத்து பண்ண போகிற ஆண் பாவம், இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக ஒருத்தர் இருப்பார்ல. ஸோ அவர் யார் அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன், என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர், 4 படம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். நான் ரொம்ப டைம் எடுக்க முடியும், டக்கு டக்குன்னு முடிச்சிடுவோம், வாங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அண்ட் எஸ், எனக்கு இது நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசையாக இருந்து. பிரதர் எங்கே போகிறீங்க? எஸ், ஹரிஹரன் ராம், என்னோட ஜோ படத்தோட டைரக்டர்.
மாறு வேஷத்தில் வந்திருக்காரு. எஸ், இப்போ ஸ்வீட் ஆர்ட்டோட டைரக்டர் ஸ்விடேத் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் அடுத்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்தின் இயக்குனர் கலையரசன் தங்கவேல். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும்னு ஆசையாக இருந்தது, இப்படி ஒன்றா நிற்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் ஐ கால் தெம் ஆன் டு த ஸ்டேஜ். எஸ், தேங்க்யூ பிரதர். அது பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் யாருன்னு சொல்லுங்க. பிடி சார்ல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு சொல்லிடுங்க பிரதர். அடுத்த செட்டு படத்துக்கு ஃபர்ஸ்ட் படத்தோட டீம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்கே அந்த ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஸ்வினித் எஸ் சுகுமார்னு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்வினித்தை பற்றி தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அந்த பேரை பார்க்குறப்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு ஒரு வைப் அவர் அப்படி ஒன்று கொடுப்பாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் டியூடு விக்கி ஓகே, அவர் எனக்கு படம் பண்ணல சார், அவர் நயன்தாரா மேமுக்கு பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸோ பர்சனல். அண்ட் இது எல்லாத்தோடையும் சேர்த்து எங்களோட ஸ்வீட் ஆர்ட் யுவன் சார் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார். எஸ், அண்ட் இந்த படத்தில் கூட நடித்த எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக அந்த செட்டை வச்சுருந்தாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், அந்த ஒரு செட்டு, பிகாஸ் இது இது சினிமா, நம்ம படம் எடுக்கிறோம், படம் எடுக்கிறத யாருக்கு எடுக்கிறோம்னா ஆடியன்ஸ்க்கு எடுக்கிறோம். ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது அந்த செட்டில் எல்லாருமே ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்றது வந்து நான் ரொம்ப கேட்டுப்பேன். அந்த செட்டில் திட்டுறது, சத்தம் போடுறது, ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரை வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது, இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது. ஸோ அந்த செட் அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக போனதுக்கு காரணம் என்னுடன் நடித்த நடிகர் நடிகைகள். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அந்த செட்டை வந்து எப்போவுமே வைபாக ஹாப்பியாக வச்சுருந்ததுக்கு. அண்ட் ரெடின் கிங்ஸ்லி அண்ணா மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் ஏற்று நடத்திட்டு இருக்கீங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக பண்ணியிருக்காரு. என்னன்னு நான் சொல்லலை, அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்திருக்காரு. அது என்ன பிராண்டு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், என்னால் இங்கே எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாடலாக வந்து நீங்கள் ரெடின் கிங்ஸ்லி அண்ணனை பார்க்கலாம். அண்ட் கோபிகா ஃபர்ஸ்ட் ஆடிஷன் வீடியோ பார்க்கும்போதே அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐ மீன் அவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் படத்தில் காப்பாற்றிருந்தீங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அந்த கேரக்டரை. மனு இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ, ஐ நோ தட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கு. மலையாளத்துலேருந்து யார் இங்கே வந்தாலுமே ரொம்ப பெரிய மனசோட வந்து தமிழ் சினிமா வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. பிரகாஷ் தானே அது? ஓகே, அருணாச்சலம் சோஷியல் மீடியாவிலேருந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் அந்த ஃபேமை வந்து கெயின் பண்ணிக்க முடியும். நம்ம சின்னதாக ஏதாவது குட்டி குட்டியாக என்ன பண்ணாலுமே நம்மளால் ஈஸியாக அந்த ஃபேமை கெயின் பண்ணிட முடியும். பட் அது டர்ன் அவுட் டு த ஆர்ட் அப்படின்னு வரும்போது அதை ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்கு டெடிக்கேட்டடாக உழைச்சோம் அப்படின்னா அது என்னவா ஆகும் அப்படின்றதுக்கு அருணாச்சலம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆல் த வெரி பெஸ்ட் யூ அருணாச்சலம். ஸோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல காமெடியன் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ வெரி 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 ஹாப்பி ஃபார் யூ, ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், லவ் யூ ஸோ மச். as ஐ ஆல்வேஸ் செட் தட், ஐ மீன் ஐ லவ் யூ. இந்த படத்தில் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம், இரவு பகலாக உங்களை நடிக்க வச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்வீட்டாக கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு ரித்து செம்ம க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், நம்ம வீட்டில் ஒரு விச குழந்தை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ரித்து. அண்ட் ரஞ்சி பணிக்கர் சார், இங்கே நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறோம். மீன் அவருக்கு ஷூட் இருக்கிறனால வர முடியல. ஸோ அவரோட கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஓவரால் த படமாகவே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரசிக்கும்படியாக, ரொம்ப சின்னதாக குட்டியாக ஓரமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த படம் பேசியிருக்கு. அண்டு எனக்கு இது மட்டும் ஒரு மாதிரி எப்படி வருஷப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு தெரில. சாரோட மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல், சாரே வந்து ரொம்ப பர்சனல் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ எனக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது முன்னாடி ஒரு ஆசை இருந்தது, வெளியே சொல்லிக்காமல் இருந்தேன். எனக்கு இந்த லிரிக் எழுதணும், பாட்டு எழுதணும் அப்படின்லாம் இருந்தது.
சாரோட இசையில் நான் ஒரு லிரிக் ரைட்டராக வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வாவ், பாடலாசிரியர். எஸ். ஸோ அதுவும் இந்த படத்தில் நடந்ததுன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் தேங்க்ஃபுல் டு யூ சார். மீன் தேங்க்யூ ஸோ மச் அந்த வாய்ப்பும் எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா உங்களோட இசைக்கு எழுதுறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் லவ் யூ ஸோ மச் சார். உண்மையை சொல்லிருங்க ரியோ, அது நீங்க எழுதுனதுன்னு தான் முதல்ல அனுப்புனீங்களா அவருக்கு? இல்ல கேக்குறேன். என்னோட லிரிக் நான் கேட்டுட்டேன், ரொம்ப நல்லா ஒரு இருந்துச்சு. லிரிக் ரைட்டர் இன்ஸ்பிரேஷனா நான் உங்களை பார்க்கும்போது நீங்க உங்களோட ஐயோ, பாடலாசிரியர் ரியோ அவர்களுக்கு அரங்கம் நிறைந்தது. இல்ல அது 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 ஏன்னா நான் அனுப்பிட்டேன், சுனித்துக்கு அனுப்பிட்டேன். அவர் சார் என்ன ரியாக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. சுனித் வந்து ஃபோன் பண்ணி அவர் லிரிக் ஓகே சொல்லிட்டாருண்ணே, ஃபர்ஸ்ட் வெர்ஷனே ஓகே சொல்லிட்டாருண்ணே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி சந்தோஷம். என்ன வாட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் கேட்கும்போது சுனித் என்னடா சொன்னாரு, நான் தான் எழுதுனேன்னு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டேன். நம்ம தான் அல்பத்தனமா கேட்டுருவோமே. ஸோ அப்படி கேட்டோன்னையும் இப்படி பார்த்துட்டே இருந்திருக்காரு, படிச்சுட்டே இருந்திருக்காரு. சுனித் வந்து சார் அது ரியோ தான் எழுதியிருக்காரு அப்படின்னோடனே கவிஞர் அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னாரு, இல்ல அவ்வளவுதான் நான் சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னாரா, சரி சரி ஓகே ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமா அதுக்கப்புறம் அந்த பாட்டை சார் பாடியிருக்காரு அப்படிங்கும்போது இதுக்கப்புறமேட்டு என் கார்ல எத்தனை தடவை அது ஓட போகுதுன்னு தெரியல சார். ஓகே. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை பார்த்துருப்போம், நம்ம ஒரு ஓட்டம் ஓடி இருப்போம். சுனித் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆசைப்படுற விஷயத்துக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறது கஷ்டப்படுறது வேற. பட் நம்மளோட அம்மா அப்பாவும் வேற. பட் பார்ட்னர், நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து எல்லா விஷயத்துலேயும் கூட துணையாக நிற்கும்போது அது ஒரு தனி ஃபீல் அது. ஸோ என்னோட எல்லா ஸ்ட்ரகிள்லையும் என்னோட எல்லா என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் எப்போவுமே சிரிச்ச முகமாக ஹாப்பியாக அந்த வீட்டு கதவை திறக்கும் போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஹாப்பியாக இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எங்கே போனாலுமே நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அவங்களும் ஹாப்பியாக இருந்து என்னை எப்பயும் ஹாப்பியாக வச்சுருக்க மை லவ் ஸ்ருதி, ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், எல்லார்ட்டையும் கேட்ட மாதிரி என்னோட ஸ்வீட் ஆர்ட் ஆல்வேஸ் ஸ்ருதி. லவ் யூ ஸோ மச். ஐயோ அழுகுறாங்க, ஐயோ கேமரா இருந்தா. ஓகே, இப்போ என்ன அழுகுது, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள நிறைய பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அழுவாங்க பாரு. ஸ்ருதியை அளவிட்ட ரியோ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே என்னோட லவ். தேங்க்யூ. எப்போவுமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் ஸ்ருதி என் கூட எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்டு இவங்க எல்லாருமே என்னோட எப்படி சொல்கிறது, அங்கே இவங்களோட இருக்கும்போது நான் டவுனை ஃபீல் பண்ணவே முடியாது. தேல் ஆல்வேஸ் என்னை ஹோல்ட் பண்ணி என்னை மேலே தூக்கிட்டே இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. இப்போ ஒரு 4 டேரக்டர்ஸ் இங்கே நின்னோம். கார்த்தி பிரதர், அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் 3 பேர் நின்னோம். அந்த மாதிரி இன்னுமே நிறைய பேர் என்னோட டீம்லேருந்து என்னோட பாய்ஸோட ஒன்றா இங்கே நிற்கணும்னு நானே மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பழனிசாமி. நீங்கள் அப்படியே இருங்க, நம்ம அவரையும் மேலே கூப்பிட்டுருவோம். ஸோ அவருடைய பேச்சுக்காக தான் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இட்ஸ் டைம் டு வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்வீட் ஆர்ட். எஸ்.